ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சார்ட்டை பாருங்கள். காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு நல்ல புல்லிஷாக மேலே போனது. அப்படியே மெதுவாக பாருங்கள், பொறுமையாக வந்துட்டு தொடர்ந்து டவுன் சைடு வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1429.90 காசில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. நல்லா காலையில் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு நல்ல புல்லிஷாக போன இந்த ஸ்டாக்கு ஏன் தொடர்ந்து இந்தமாரி கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா அடிப்படையில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸ்கேனர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஸ்டாக்கில் டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது கால் சைடு என்ன சொல்கிறாங்கனாக்கா 9673 கான்டாக்ட் அதிகமான ரேட்டிங் இருக்கிறதா சொல்லுது இந்த டேட்டா. அதேமாதிரி புட் சைடு பாருங்கள், 3197 கான்டாக்ட் புட் சைடு ரேட்டிங் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுது. அதேமாதிரி பையர் செல்லர் குவான்டிட்டி பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 86% அதிகமாக இருக்கிறதா இந்த குவான்டிட்டி நமக்கு காட்டுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1500 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் 2648 கான்டாக்டும். புட்டு சைடு பாருங்கள், 1450 புட் ஆப்ஷனில் வெறும் 537 கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது நமக்கு டேட்டா நமக்கு சொல்லுதுங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெண்டிங் ஒயில் ஒரு டைம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெண்டிங் ஒய் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், தொடர்ந்து காலையிலேருந்தே உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓயை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் சைடு கம்மியான ஓயை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிராஃபில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்டிங் ஓஏயில் புட் கால் ரேஷியோ அடிப்படையில் 3 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்தே தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ரெட் கலர்ஸ் டேட்டா தான் கொடுக்குது. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும்னாக்க இந்த ஸ்டாக்கு வந்து ட்ரெண்டு நெகட்டிவாக போகும் அப்படின்றத இந்த டேட்டா நமக்கு காட்டி கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்க்கும்போதே பாருங்கள், நான் சேஞ்ச் இன் ஓஏ வந்து மாடிஃபை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 39.48 லேக்ஸும் புட் சைடு 12.66 லேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள், 1500 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்தபடியாக 1480, அதுக்கும் அடுத்தபடியாக 1460. இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ரொம்ப அதிகமான கால் சைடு ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நமக்கு புரியுது. இதனால தான் கால் சைடு ரொம்ப அதிகமான ரேட்டு கிரியேட் பண்ணதுனால நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு புல்லிஷாக போன இந்த ஸ்டாக்கு மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இந்த டேட்டா மூலிமா புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.